பனித்துளிகள் ஜனவரி 18. இன்றைக்குரிய தலைப்பு குடும்ப ஐக்கியம். இன்றைக்குரிய வசனம், பிதாவானவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். யோவான் 5:19. இயேசு ஒவ்வொரு நாளும் தன் பிதாவோடு நேரம் செலவிட்டார். வாழ்வின் சவால்களை சந்திப்பதற்கு அவர் தன் பிதாவையே சார்ந்திருந்தார். யோவான் 6:57. அந்த இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:4 மற்றும் 5. பிதா குமாரன் சேர்ந்து தேவனோடு இருந்து நல்ல தீர்மானங்களை செய்ய வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். மாத கணக்கில் மனிதன் முன்பு செய்த வேலைகளை கம்ப்யூட்டர் கண் இமைப்பதற்குள் இப்போது செய்து முடித்து விடுகிறது. கம்ப்யூட்டர்கள் புழக்கத்தில் வந்தபோது இன்னும் கொஞ்ச காலம்தான், அதன் பிறகு நேரம் மிக அதிகம் மிச்சப்படும். நேரத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் சலிப்பு தட்டி நிற்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? நேரமில்லை. ஆம், நேரம் போதாது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடன் செலவிட நேரமில்லை. கணவனும் மனைவியும் பேசிக்கொள்ள நேரமில்லை. ஒரு பகுதியில் இதை பற்றிய புள்ளி விவரம் எடுத்தபோது கிடைத்த தகவல் பின்வருமாறு: ஒரு தகப்பன் தன் பிள்ளையுடன் செலவிடும் சராசரி நேரம் ஒரு நாளைக்கு 37 வினாடிகள். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு எப்போது நேரம் செலவிடப் போகிறீர்கள்? ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட முடியாத அளவு எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிற அம்மா அப்பாவா நீங்கள்? கொஞ்சம் நில்லுங்கள். உங்கள் வேலைகளை ஓய்வு நாளில் நிறுத்துங்கள். உங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்கள். சேர்ந்து பாட்டு பாடுங்கள், சேர்ந்து வேதம் வாசியுங்கள், சேர்ந்து ஜெபியுங்கள், சேர்ந்து சிரியுங்கள், சேர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள். இது முக்கியம். நெருக்கடியில் வாழும் குடும்பங்களின் பிரச்சனைகளை இயேசு அறிவார். வாழ்க்கையானது தரமாக இருக்க வேண்டுமானால் ஆன்மீக இளைப்பாறுதல் மிகவும் முக்கியம் என்று இயேசு சொன்னார். அவரைப் போல மன அமைதியுடன் வாழ வேண்டுமானால் நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய வசனங்களும் ஆவியானவரும் நம்மை நிரப்ப வேண்டும். குடும்பங்களை பிரித்து போடுகிற சக்திகளை ஒடுக்க வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுடன் நேரம் செலவிட வேண்டும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. யோவான் 15:11 மற்றும் 12 வசனங்கள். ஜெபம். தேவனே, எங்களை சொந்த குடும்பத்திற்கும் திருச்சபை என்னும் குடும்பத்திற்கும் கண்காணியாக ஏற்படுத்தினீரே. ஆமேன்.